ஆல் வெல்கம் டு சாய்ஸ் டெய்ரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூஜை ரூமுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விளக்கு வாங்கணும், அதுவும் ஓம் விளக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா பேஜ்லலாம் வாங்குறதே கிடையாது. எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலோட ஞாபகமாக ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு இந்த 6 முகம் விளக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு வாங்கிட்டேன். ஓகே, வாங்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே போட்டுட்டு ஒரு 750யோ 800 பிலோ 800ல் நான் வாங்கினேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. வாங்கிட்டேன். ஓகே, விளக்கு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. ஓகே, எல்லாமே ஓகே. அடுத்த நாளே பூஜையும் போட்டாச்சு. பூஜையில் வைக்கும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மண் விளக்கு தான் வச்சிட்டு இருந்தேன். இந்த விளக்கு வந்ததுக்கப்புறம் வெத்தலையில் வச்சு, என்னென்னா இது வெத்தலை மேலே வைக்க முடியாது, ஏன்னா நம்ம திரி போடுறது அப்படிங்கிறது முடியாததால் அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே இது வைக்கும்போது ஈஸியாக இருந்தது. ஓகே அப்படின்ட்டு அது வரைக்கும் எனக்கு திருப்தியாக இருந்தது. விளக்கு போட்டு அந்த அடுத்த நாள் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்போம் இல்லையா, அப்போ தான் ஒரு சின்ன டிஸப்பாயிண்டடாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த பிக்சர் நான் உங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதனால தான் நான் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஏதாவது ஒரு பேஜ்லையோ பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுறேன். இதோ நம்ம கோவிலில் போய் வாங்கும்போது இது வரைக்கும் நான் கோவிலில் இருந்து வாங்கிட்டு வந்த எந்த ஒரு பொருளுமே இப்போ நான் சொல்கிற இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாக ரொம்ப சூப்பராக அந்த கோவிலுடைய ஞாபகங்கள், அந்த ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதும் இந்த கோவிலுக்கு இப்படி போகணும், இந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும். அது ஏதோ ஒரு கோளாறில் வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் அழகாக இருக்குது. அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே இருக்கும் இல்லையா அந்த குழி, அது ரொம்ப ஓவர் டார்க் கருப்பாயிடுது. அதுதான் ரொம்பவே வந்து டிஸப்பாயிண்டட். அது வாஷ் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. ஓகே, வாஷ் பண்ணால் போயிடும் அப்படின்னு பார்த்தாலும் வாஷ் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. இந்த நெய் போடுறதால அது தெரியலை. நான் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது வாங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பாருங்கள். அதனாலேயே நான் இன்ஸ்டாவில் எதுவுமே பார்த்து வாங்குறதில்லை. இன்ஸ்டாவில் நான் ஆன்லைனில் பார்த்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பொருட்கள், நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பொருட்கள், அண்ட் இது எப்போவும் நம்மளோட ஸ்பெஷல் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு என்னதான் உரைச்சாலுமே நம்மளோட ஆர்வ கோளாறு, அவசர புத்தி அப்படிங்கிறது அப்பப்போ நமக்கு அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் இப்படி வாங்கக்கூடாது, வாங்கவும் மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கோவிலுக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்துடுச்சு. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்குது. ஆனால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, இது நிஜமாவே ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு, எப்படி வாங்கும்போது எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.